Welcome to Gamesilla Sports Academy, Thoothukudi. My name is Thomas and I am from Kerala. நான் இங்கே டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக ஒர்க் பண்ணுறோம். ஏஜ் 4 to ஏஜ் 60-70 வரைக்கும் நம்ம ஆளுகளை அக்காமடேட் பண்ணுறோம். சின்ன பசங்களுக்கு வந்து கோச்சிங்கு வந்து நம்ம நம்ம ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்து ஸ்விம்மிங் பூல், டென்னிஸு, பேட்மிண்டன், ஆர்ச்சரி, கிரிக்கெட்டுக்கு நெட்ஸ் இருக்குது, யோகா இருக்குது அடல்ட்டுக்கு, சூம்பா இருக்குது அடல்ட்டுக்கு, அது போக மல்டி பர்பஸ் ஜிம்மு கூட இருக்குது. நம்ம ஸ்டாஃப்னா நம்ம அரௌண்ட் 30 ஸ்டாஃப்ஸ், நம்ம கோச்சஸ் இன்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் வந்து 30 ஸ்டாஃப் வச்சுருக்கோம். நம்ம நம்ம த பெஸ்ட் நம்ம ஒரு கோச் வந்து நம்ம ஸ்குவாஷ் கேமுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கோச் வச்சுருக்கோம். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஃபார்மர். நம்ம ஸ்குவாஷ் தான் நமக்கு நிறைய மெடல்ஸ், ஸ்குவாஷும் ஸ்விம்மிங் நிறைய மெடல்ஸ் எல்லாம் கொண்டு வரன ஸ்போர்ட்டு தான் நமக்கு இனி ஒன்று தான் ஸ்போர்ட் நமக்குள்ளே போய் பார்க்கலாம். பூல் பார்த்தோன்னா 25 மீட்டர் தான் ஸ்விம்மிங் பூல். ஒரு ஸ்டேட் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோன்னா நமக்கு 25 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் கண்டிப்பாக வேணும். நம்ம தூத்துக்குடி, நம்ம ஒரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்டோர் ஸ்விம்மிங் பூலு வந்து நிறைய இடத்துல கிடையாது. நம்ம ஃபுல்லாக இன்டோர் ஸ்விம்மிங் பூல், அது போக ஒரு பேபி பூல் கூட இருக்குது. நமக்கு ஸ்விம்மிங் பூல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ், கோச்சிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் பசங்க 5:30க்கெல்லாம் வந்து நம்ம 10 ரவுண்ட்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி அப்புறம் தண்ணிக்குள்ளே கோச்சிங்க்கு வரும். மார்னிங் 5:30 to 9 வரைக்கும், 7:30 வரைக்கும் கோச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் 9 to 12 வந்து நமக்கு லேடிஸ் கோச்சிங், லேடிஸ்க்கு தனியாக நம்ம கோச் எல்லாம் வச்சுருக்கோம். டோட்டல் 4 கோச் இருக்குது. 3 ஜென்ஸ் கோச்சு, ஒரு ஆள் எல்டிஎஸ் இனிஷியேட்டிவ் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது வந்து அட்வான்ஸ் கோச்சிங் பார்ப்போம். தேர்டு வந்து காம்படிஷன்லாம் கொண்டு போன பசங்களை பார்ப்போம். லேடிஸ்க்கு தனியாக 9 to 12 டைமிங் வச்சுருக்கோம். ஈவினிங் 5 to 6 லேடிஸ்க்கு டைமிங் இருக்குது. அந்த டைமிலும் லேடிஸ் கோச் இருப்பாங்க. அதுக்கு வேறு பார்த்தோன்னா நம்ம மந்த்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காம்படிஷனுக்கு காம்படிஷன் நடத்தும். அசஸ்மெண்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நம்ம அப்படி எல்லாம் டைமிங் எல்லாம் போடும். அவங்க நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டைமிங் கம்மி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இப்படி ஃப்ளெக்ஸில் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இந்த மாதிரி டைமிங் எல்லாம் போடும். கோச்சு பிளேயர்ஸ் மீட்டிங் வைக்கும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நமக்கு சொல்லணுதுக்கு. அதுக்கப்புறம் கோச்சஸுக்கும் மீட்டிங் இருக்கும் மந்த்லி. நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய அவங்களுக்கும் சஜஷன் கொடுக்கலாம். பசங்க சஜஷன் நம்ம ரிசீவ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸுக்கும் நம்ம மீட்டிங் வைக்கும் மந்த்லி. நம்ம எல்லா ஸ்போர்ட்டுக்கும் அப்படி தான். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்னால் டோட்டல் 25 மீட்டரில் வந்து ஸ்டார்டிங் வந்து 5.2 ஹைட்டு. நம்ம ஜம்பிங்கில் வந்து அங்கேருந்து போக போக 3 வரைக்கும் 3 ஃபீட்டாகி கம்மியாயிடும். இப்போ சின்ன பசங்க அந்த ஒரு ஏஜ் வந்து 4 ஏஜில் வந்து ஒரு எபோவ் 4 and above ஏஜில் வந்து யாருக்கு வேணாலும் நமக்கு ஸ்விம்மிங் பூல் வரலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பசங்க இல்லை ஒரு அடல்ட்டு 6 நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்தாலும் நம்ம பேசிக் கிளாஸ் 12 days பேசிக் கிளாஸ் தான் கொடுப்போம். அந்த 12 daysக்கு ஆக்சுவலி நம்ம 2000 rupees தான் சார்ஜ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். 1000 rupeesக்கு நம்ம அது கொடுக்குது. அதுக்கு நம்ம ஆக்சுவலி நம்ம அந்த 12 days கிளாஸுக்கெல்லாம் வேலிட் சர்டிஃபிகேட் தான் கொடுக்குது. எல்லாம் சர்டிஃபைடு கோச்சஸ் தான் நமக்கு இருக்குது. நம்ம 12 days கிளாஸுக்கு நம்ம லாஸ்ட் டேட் வந்து நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்போம். அதுதான் நம்ம பேபி பூல் அங்கே இருக்குது. சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்கன்னா அவங்க ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும், இல்லை அவங்க கோச் இல்லாமல் கூட நமக்கு வரலாம். கோச் இல்லாமல் கெஸ்ட் மாதிரி கூட வரலாம். 1 ஹவருக்கு. அந்தளவுக்கு ஆள் இருக்கும். சின்ன பசங்க கூட்டி கொண்டு வருது நிறைய பேர். அவங்கெல்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கினாலும் கூடுதல் அவங்க வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து வேறு எதுவும் இது இருக்கா? என்ன தமிழ்நாட்டில் உள்ள இப்போ நம்ம பசங்க வந்து நம்ம நேஷ்னல் வரைக்கும் வின் பண்ணுறோம். ரீசெண்ட்லி வந்து ஸ்கூல் கேம்ஸில் வந்து நேஷ்னல் நம்ம 3rd வின் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட்லி. அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்டேட் காம்படிஷன் ஓரளவுக்கு ஒரு 5 to 10 மெடல்ஸ் கண்டிப்பாக வந்துடும். நேஷ்னல்ஸ் ரீசெண்ட்லி வந்து நமக்கு ஒரு மெடல் கிடச்சிருக்கோம். நேஷ்னல் லெவல் மெடல் நம்ம அடிச்சிருக்கு. தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு சிபிஎஸ்சி செக்ஷனில். இது இண்டோர் ஸ்விம்மிங் பூலா, இன்டோர் ஸ்விம்மிங் பூல். நம்ம இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த சென்னை, தமிழ்நாடெல்லாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இருக்குது ஒரு இண்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரீசெண்ட்லி நம்ம பக்கத்தில் எதுவுமே இண்டோர் ஸ்விம்மிங் பூல் கிடையாது. ரொம்ப ரொம்ப இது பார்க்குறதுக்கு ரேர் தான்.
இப்போ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தோன்னா நம்ம ஜென்ஸுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, லேடிஸ்க்கு தனியாக ரெஸ்ட் ரூம் அங்கேயே இருக்குது. லேடிஸ் லேடி கோச் இருக்கனால நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை வரல. இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம தனியாக ரூம் எல்லாம் கொடுக்குது. சின்ன பசங்க வந்தால் நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கிட்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கு. இப்போ ஏஜ் வந்து ஒரு 3-4 ஏஜ், நம்ம ஓரளவுக்கு ஒரு ஹைட் இருந்தால் போதும். இந்த ஸ்விம்மிங் பூலில் உள்ள ஹைட் இருந்தாலும் நமக்கு மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவங்க அந்த 12 days கிளாஸ் அட்வான்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பெரிய பூலில் தான் கொண்டு வருவாங்க. இப்போது நேஷ்னல் இல்லை ஒலிம்பிக்ஸ் வந்து நமக்கு 50 மீட்டர் தான் இது வேணும், நம்ம லெங்த் வேணும். ஆனால் நமக்கு வந்து ஆஃப் த ஒலிம்பிக்ஸ் சைஸ் இருக்குது. அதனால் நமக்கு ஸ்டேட் காம்படிஷன் வரைக்கும் ஈஸியாக கண்டக்ட் பண்ணலாம். இதில் ஸ்டேட் வரைக்கும் கண்டக்ட் பண்ணலாம். ஸ்டேட் காம்படிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். நம்ம 6 லேன் இருக்குது. அட் எ டைம் 6 நம்பர் போட்டு 6 லேன் இருக்குது. ஓகே ஓகே. அது ஒரு அட் எ டைம் வந்து நமக்கு ஒரு 30 to 50 மெம்பர்ஸ் வரைக்கும் அக்கோமடேட் பண்ணலாம். நம்ம கோச்சிங்கானாலும் நம்ம அப்படியே டிவைட் பண்ணி 30% அட் எ டைம்லேயே நம்ம அந்த லேர்ன் டு ஸ்விம் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோச்சிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் காம்படிஷனுக்குள்ள பசங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ. இதான் நம்ம பேட்மிண்டன் கோர்ட்டுனா நமக்கு 4 கோர்ட் இருக்குது. 4 கோர்ட்டில் 4 இண்டோர் கோர்ட்டு போக ஒன்று வந்து ஃப்ரெண்டில் ஒரு இண்டோர் கோர்ட்டு கூட இருக்குது. மார்னிங் கோச்சிங் வந்து ஃப்ரெண்ட் இண்டோர் கோர்ட்டில் தான் இருக்கும். ஈவினிங் கோச்சிங் வந்து இங்கே தான் இருக்கும். நம்ம பேட்மிண்டன்னா நம்ம பேட்மிண்டன் குருக்குல், இந்த கோபிச்சந்த் இனிஷியேட்டிவோட ஆரம்பிச்சுட்டா ஒரு பேட்மிண்டன் குருக்குல் அசோசியேஷன் கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். பேட்மிண்டன் குருக்குல் தான் பேர். இங்கே பார்த்தோன்னா தெரியும். கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். பேட்மிண்டன் அங்கேயே இந்த இப்போ நம்ம கோச் வந்து ஆந்திரா ஒரு கோச், அவங்க அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கோச் தான் வந்திருக்கோம். கோச் பேர் சுஜித். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி உள்ள கோச் வந்து சண்முகம். இவங்க 2 பேரும் தான் இங்கே இப்போ கோச்சிங் பண்ணிட்டே இருக்குது. 2 ஆளுமே ஹைதராபாத்தில் போய் 2 வீக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து தான் வந்திருக்கோம். இப்போ டோட்டல் பசங்க வந்து அரௌண்ட் 20 பசங்க நம்ம இப்போ கோச்சிங் பண்ணிட்டே இருக்குது. இன்டர்மீடியேட் பசங்கையும் பிகினர் பசங்க எல்லாருமே இருக்குது. நம்ம மந்த்லி வந்து 2000 தான் சார்ஜ் பண்ணும் என்ன பசங்க எல்லாருக்குமே. ஓகே, இதுதான் நம்ம ஜிம்முனா நம்ம ஓரளவுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், எல்லா மசிலுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டார்டிங்லன்னா எல்லா மசிலுக்கும் நம்ம ட்ரெட்மில்னு ஸ்டார்ட் பண்ணி எல்லா மசிலுக்கும் நம்ம வச்சுருக்கோம். அங்கே ஏரோபிக் ஒரு ஏரியா தனியாக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே சைக்கிளிங்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். சைக்கிளிங் இந்த சைடில் வெளியில் தான் வச்சுருக்கோம். சைக்கிளிங் மட்டும் ஒர்க் அவுட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடத்துல வந்து ஏரோபிக் ஏரியா நம்ம ஃப்ரீயாக வித்தவுட் எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு ஏரியா வச்சுருக்கோம். எல்லா மசிலுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம கையில் இருக்குது. நம்ம லெக்குக்கு இது எல்லாமே புதுசாக ஆர்டர் பண்ண மிஷின் தான். இதுவும் இப்போ ரீசென்ட்லி வந்த மிஷின் தான். மிஷின் தான் எல்லாம் நார்மல் அந்த ஜிம் மாதிரி கிடையாது. எல்லா ஃபுல் ஏர் கண்டிஷனர் ஃபுல் எக்யூப்டு ஜிம்மு தான். நம்ம டம்பிள்ஸ் இல்லைன்னா எல்லா அப் டு 2.5 kgலேருந்து 40 kg வரைக்கும் நம்ம டம்பிள்ஸ் இருக்குது. டம்பிள்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலும் நம்ம ஒரு சின்ன ஏரோபிக் ஏரியா இருக்குது. நம்ம ரொம்ப நிறைய வெயிட் லாஸுக்குலாம் வர்ற பசங்க வந்து இங்கே தான் பண்ணுவாங்க. இந்த ரோப்பு டயரு நம்ம இது ஹேமர் எல்லாம் வச்சுருக்கோம். அதாவது மிஷின் எக்யூப்டும் இருக்குது. ஏரோபிக் இருக்குது. நமக்கு வந்து 5:30 காலையில் 5:30 ஜிம் ஓப்பன் பண்ணோம். 5:30 ஓப்பன் பண்ணா நைட்டு 9:30 வரைக்கும் ஜிம் ஓப்பனில் தான் இருக்கும். 3 கோச்சஸ் இருக்குது. 3 கோச்சஸ் எப்போவுமே இருக்கிற டைம் வந்து மார்னிங்கில் எப்போவுமே கோச்சஸ் இருப்பாங்க. லேடிஸ்க்கு தனியாக டைம் வந்து 9:30 to 10:30 11:30 வரைக்கும் லேடிஸ் தனியாக வரலாம். லேடிஸ் தான் தனி கோச் கிடையாது, ஆனால் லேடிஸ்க்கு தனியாக நம்ம டைம் வச்சுருக்கோம். எஸ், ஈவினிங் ஆனாலும் ஒரு 3 to 4 எல்லாம் வந்தால் லேடிஸ்க்கு தனியாக டைமிங் வச்சுருக்கு. எல்லாமே மிஷின் தான். அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஏரோபிக் ஏரியா தனியாக வச்சுருக்கோம். இங்கேயும் வெயிட் இருக்குது. வித்தவுட் டம்பிள்ஸ் இருக்குது. வெயிட் இல்லாமல் ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம்.
மிஷினும் வச்சிருக்கீங்க, ஏரோபிக் ஏரியாவும் தனியாக வச்சுருக்கோம், ஓப்பன் ஓப்பன் ஏரியும் வச்சுருக்கோம். அது வந்து நிறைய பேர் ஃப்ரெஷ் ஏரில் பண்ணதுக்கு ஆசைப்படும், அவங்களுக்காக அங்கே வச்சுருக்கோம். ஜிம் ஃபுல்லாக ஏசி, ஃபுல் ஏசி, ஃபுல் ஏர் கண்டிஷன் தான் வச்சுருக்கோம். இதான் நம்ம மல்டிபர்பஸ் ஹாலு. இங்கே வந்து மார்னிங் 6 to 7 வந்து ஜூம்பா கிளாஸ் இருக்குது. ஜூம்பா கிளாஸ் வந்து லேடிஸ்க்கு தனியாக தான், ஆனால் லேடிஸு ஓரளவுக்கு ஒரு 13 to 15 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்குது. அவங்க லேடிஸ்க்கு தனியாக லேடி கோச் எல்லாம் வச்சுருக்கோம். அவங்க 3 நாளைக்கு நம்ம ஜூம்பா தனியாக, இன்க்ளூடிங் வீக் ஃபுல்லாக பண்ணோன்னா ஸ்ட்ரெங்தனிங் இன்க்ளூடிங் ஜூம்பா கூட இருக்குது. அதுக்கப்புறம் 7 to 8 வந்து யோகா கிளாஸு. யோகா மார்னிங் யூனிசெக்ஸ் தான், மேலும் ஃபீமேல் வரும். அதுக்கப்புறம் 9 to 10 வந்து லேடிஸ்க்கு தனியாக ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். ஈவினிங்கு 6 to 7 வரைக்கும் ஒரு லேடிஸ்க்கு ஒரு தனியாக பேட்ச் போட்டிருக்கோம். அது போக இங்கே வரைக்கும் நமக்கு சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு, இல்லை ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ஸு, சின்ன ஒரு அரௌண்ட் 150 மெம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு அக்காமடேட் பண்ணலாம். அந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு கீழே 2 கெஸ்ட் ரூம் இருக்குது. கெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி கூட நமக்கு 2 ரூமு கெஸ்ட் ரூமு கூட வச்சுருக்கோம். பிளேஸ் யாருக்கு வேணும் இருக்கலாம். வெளியே 4 வரும். நம்ம ஏர்பிஎன்பிலெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வெளியினெல்லாம் இப்போது சப்போஸ் வெளியிலலாம் இப்போது டூரிஸ்ட் எல்லாம் வந்தால் இப்போது அந்த மாதிரி கூட வரலாம். இப்போ 2 சுவிட்சர்லாண்டு வந்து 2 கெஸ்ட் இருக்குது நம்ம இப்போது இருந்து வந்திருக்கு. அவங்க ஏர்பிஎன்பியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுனால அவங்க அப்படி அதெல்லாம் பார்த்து வருவாங்க. அப்படி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதான் நம்ம ஸ்குவாஷ் கோர்ட்டு. நம்ம ஓரளவுக்கு இப்போ ஸ்குவாஷ்னு தெரிஞ்சனா நிறைய பேருக்கு அந்த கேமை பற்றி தெரியாது. ஆனால் இங்கே வந்து அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங்க்கு வருவாங்க. இந்த அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது. அதோட நாலேஜ் கம்மியானால நம்ம சான்சஸ் டு வின் வந்து ரொம்ப அதிகம். இப்போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேஷ்னல் விளையாடலாம். அதுதான் இந்த கேமோட அட்வான்டேஜ் வந்து இந்த டைரெக்டாக நமக்கு ஓப்பனாக நேஷ்னல்ஸ் விளையாடலாம். நமக்கு வந்து 3 கோர்ட் இருக்குது. 3 ஸ்குவாஷ் கோர்ட் வச்சுருக்கோம். ரீசெண்ட்லி நம்ம பெங்களூர்லலாம் நம்ம பசங்க வந்து வின் பண்ணியிருக்கோம். வின்னர் கப் அடிச்சிருக்கோம். மெய்யப்பன் எல்லாம் வின் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம 2 நெட்ஸ் வச்சுருக்கோம் கிரிக்கெட்டுக்கு. கிரிக்கெட்னா நம்ம கிரவுண்டு மாதிரி கிடையாது. 2 பேட்டிங்கும், உங்கள் பேட்டிங் கரெக்ஷன்ஸுக்கும் பவுலிங் கரெக்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெட்டு மேட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் கிரவுண்ட் மாதிரி அந்த கேச்சிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியலான்னும் 2 நெட்ஸுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது 1500 தான். அந்த எப்போ வேணாலும் மந்த்லி. அதனால் உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் கிட்டெல்லாம் நீங்களாக கொண்டு வரணும். நம்ம நெட்ஸும் அந்த விக்கெட்ஸும் மட்டும் தருவாங்க. இங்கே இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம நம்ம ஆர்ச்சரிக்கு 2 போர்டு வச்சுருக்கோம். ஆர்ச்சரி பார்த்தனாலும் சேம் ரேட்டு தான், 1500 மந்த்லி. இந்த வந்து அரௌண்ட் ஒரு 5 to 10 பசங்க இருக்குது. அடல்ட்டுக்கும் நம்ம கோச் வந்து நேஷ்னல் பிளேயரு. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கோச்சஸ் தான் நமக்கு வச்சுருக்கோம். ஈவினிங் 5 to 6:30 7 வரைக்கும், 5 to 6 6 to 7 2 பேட்ச் தான் நமக்கு ஆர்ச்சரிக்கு உள்ளது.